அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள். அந்த வகையில் 57வது மாத நற்சிந்தனையாக பண்பு என்ற தலைப்பில் திருவள்ளுவருடைய பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் அமையப்பெற்ற 3வது குறட்பாவை அடிப்படையாக வைத்து சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். உறுப்பூத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பு உடம்பால் ஒத்திருந்தால் மக்களோடு ஒப்புமை அன்று. பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே கொள்ளத்தக்க ஒப்புமை ஆகும் என்பது அந்த குறட்பா. மீண்டும் ஒரு தடவை அந்த குறளை கேளுங்கள். உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றேல். மக்களிடையே ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கின்றன. கண், கை, கால், மூக்கு, தலை என்று உறுப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இருந்தாலும் உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால், இந்த உறுப்புகளாலே எல்லோரும் ஒன்றாக இருப்பது என்பது மக்கள் ஒப்பு அன்று. அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் ஒரு வகையான உறுப்புகளை கொண்டிருந்தாலும், ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருக்கின்றவருடைய உறுப்பும் ஒரு விவசாயினுடைய உறுப்பும் ஒன்றாக இருந்தாலும் அது ஒப்புமை ஆகாது. உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பாம் ஒப்பு. வெறுத்தக்க உடம்பால் ஒத்திருந்தால் மக்களோடு ஒப்புமை அன்று. மக்களோடு ஒப்புமையாக சொல்ல முடியாது. இவர் சிறந்தவர், உடலால் நல்லா இருக்கிறார் என்று நாங்கள் குறிப்பிட முடியாது. பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். பண்பால் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். பண்பு என்பதற்கு நாங்கள் என்னத்தை வரையறை செய்து கொள்ளலாம்? பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல். கலித்தொகையிலே ஒரு வரி வருகின்றது. அடுத்த வரி வருகிறது, அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். இன்றைய உலகத்திலே அறிவாளிகளாக இருக்கின்றார்கள், ஆனால் ஞானிகளாக இல்லை. ஞானிகளாக இருப்பவர்கள் ஒரு சிலர் தான். எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் பாருங்கள். பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகுதல். பாடறிந்தொழுகுதல் என்றால் என்ன? எங்களுக்கு முன்னோர் வாழ்ந்து காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றுவது பண்பெனப்படுகின்றது, பாடறிந்தொழுகல் என்று சொல்லப்படுகிறது. அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். ஒருவன் அறிவுடையவன் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவன் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும், எந்த பெரிய ஆளாக இருந்தாலும், அந்த அறிவற்ற சொல்லப்படுகின்ற அந்த பேதையர் சொல், அறிவற்றவன் சொல்லுகின்ற சொல்லை பொறுத்து கொள்ளல், அதற்கு எதிர்கருத்து தெரிவிக்காமல் இருத்தல். இன்றைய நிலையிலே பாருங்கள், இலக்கியத்துறையாக இருந்தால் என்ன, சமூகத்துறையாக இருந்தால் என்ன, பொருளாதாரத்துறையாக இருந்தால் என்ன, கலைத்துறையாக இருந்தால் என்ன, நாடகத்துறையாக இருந்தால் என்ன, தொழில் ரீதியாக எந்த தொழிலாக இருந்தால் என்ன, அரசியல் துறையாக இருந்தால் என்ன, கண்டுபிடிப்பு துறையாக இருந்தால் என்ன, விளையாட்டு துறையாக இருந்தால் என்ன, பண்பு இல்லாமல் மற்றவர்களுடைய குறைகளை கூறி 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 கொண்டு பிறகு அவர்கள் அதிகாரத்திற்கோ அல்லது அந்த துறைக்கிலே சிறந்த பெற்ற வரையிலே அதே தவறைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள்.
இன்றைய நிலைப்பாட்டிலே இலங்கையில் நடக்கின்ற பல்வேறு செயற்பாடுகளும் இவ்வாறு தான் இருக்கின்றது. உலகத்தில் நடக்கின்ற செயற்பாடுகளும் இவ்வாறு தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு மனிதரோடும் உறுப்பளவிலே ஒத்திருத்தல் என்பது பண்பாகாது. மீண்டும் அந்த குறளை பாருங்கள். உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால், அதாவது உறுப்போடு ஒத்திருத்தல் மக்களுடைய ஒப்புமை ஆகாது. வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்தாம் ஒப்பு, அதாவது பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே கொள்ளக்கூடிய ஒப்புமையாகும். இன்று பாருங்கள், இந்த இலங்கையிலும் சரி உலக நாடுகளிலும் சரி ஏதோ நேரடியாக அரசியல் என்ற இதிலே ஈடுபடுகின்றவர்கள் யார் இருக்கிறார்கள்? இல்லை. ஏதோ ஒரு வழியிலே மக்களிடம் சென்று அரசியல் லாபம் தேடுகிறார்கள். அரசியல் லாபம் தேடிவிட்டு அதை மக்களை அதோகதியாக விட்டுவிட்டு செல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பண்புடையவர்களாக செயற்பட வேண்டும் என்றால் பண்பால் எல்லோரும் ஒத்திருத்தல் வேண்டும். அவ்வாறு ஒத்திருக்கின்ற வேளையில்தான் நாங்கள் சரியான பாதையை நோக்கி பயணிக்க முடியும். ஆகவே நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடையும் வேண்டும் என்று பாரதி குறிப்பிட்ட வார்த்தைகளை இந்த பண்பு என்ற அதிகாரத்திலே, அதாவது பண்புடைமை என்ற அதிகாரத்திலே வருகின்ற இந்த குறட்பாவை அடிப்படையாக வைத்தே பாரதியை சிந்திக்க தோன்றியிருக்கும். கலித்தொகையிலே ஆங்காங்கு உதிரியாக காணப்பட்ட கருத்துக்களையும் ஏனைய சங்க இலக்கியங்களிலே உதிரியாக காணப்பட்ட கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்து சங்க காலத்தின் பிற்பகுதியிலே வாழ்ந்த பொய்யாமொழி புலவர் 1330 குறட்பாக்களை எழுதினார். அந்த குறட்பாக்கள் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் பொருத்தப்பாடுடையது. நாம் பண்பு என்ற அடிப்படையிலே இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்கின்றேன். நாம் 3 காலங்களிலே இந்த உலகத்திலே சந்தித்துள்ளோம். ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நாங்கள் இறந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் சிந்தித்தல் என்பது மிக மிக குறைவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் நிகழ்காலத்திலே பண்புடையவர்களாக வாழ்ந்து கொண்டு செல்கின்ற வேளையிலே எதிர்காலம் தன்னுடைய செயற்பாட்டுக்கேற்ப சுயாதீனமாகவே அமையும். நாங்கள் இல்லாத எதிர்காலத்தை யோசித்து எங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்காலத்தை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள். உங்களுடைய எதிர்காலம் சுபீட்சமாக அமையும். இதில் பண்புடையவராக வாழ்ந்து பாருங்கள். கடந்த காலத்திலே, அதாவது இறந்த காலத்திலே சந்தித்த சவால்களையும் சிக்கல்களையும் விசித்திரமான மனிதர்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை செதுக்கியவர்களாக அவர்களை ஒரு அடிக்கற்களாக கொண்டு உங்களுடைய நிகழ்கால பாதையிலே பயணியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த சுபீட்சமான ஒரு வாழ்வு தோன்றும். ஆகவே இன்றைய இந்த 57வது மாத சிந்தனை பண்பு, இந்த பண்புடையவர்களாக நாங்கள் இருத்தல் அடிப்படையிலே பொய்யாமொழி புலவருடைய வழியை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து நாமும் சிறப்பு பெற்று இந்த பூமியின் இயற்கையையும் வாழ வைத்து அடுத்து வருகின்ற சந்ததியினரையும் செழிக்க வைத்து நாமும் என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளும் தொடர்ச்சியாக பயன்பெறும் வகையிலே இயற்கையை பாதுகாத்து பண்புடையவர்களாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அன்புடன் புயல் நேசன். நன்றி.